அண்ணாமலைக்கு அடித்த ஜாக்பாட். அடுத்த வாரத்தில் ஏற்கும் பவர்ஃபுல் பதவி. கர்நாடகா, மகாராஷ்டிரா மூலம் களத்தில் இறக்கப்படுகிறார். அமித்ஷாவின் ஆசீர்வாதத்துடன் போட்ட சபதத்தை நிறைவேற்ற மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் வரப்போகிறார். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் ஒரு பவர்ஃபுல் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை. அப்படிப்பட்ட அவருக்கு 10-11 பாஜக பொதுக்குழு உறுப்பினர் பதவி கொடுப்பதா என்பதுதான் பலரது ஆதங்கமாக இருக்கிறது. அதோடு பொதுக்குழு உறுப்பினர் என்பது அதிகாரமிக்க பதவி கிடையாது, கௌரவமிக்க பதவி மட்டுமே. அதாவது முக்கியமான கூட்டங்கள் நடைபெறும் போது இவர்கள் அழைக்கப்படுவார்கள். மற்றபடி வேறு எந்த அதிகாரமும் இந்த பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கிடையாது. இந்த நிலையில்தான் டெல்லி பாஜக அண்ணாமலையை 10-11 நினைக்க மாட்டார்கள். அவர் ஒரு தனித்துவமான தலைவர் என்பதை மோடியும் அமித்ஷாவும் அறிவார்கள். அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலைக்கு அடுத்த வாரத்தில் மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பியாக எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதனால் மகாராஷ்டிரா அல்லது கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபா வழியாக அவரை எம்பியாக்கி அதன் பிறகு மத்திய அமைச்சர் ஆக்க வேண்டும் என்று டெல்லி பாஜக முடிவெடுத்திருக்கிறது. அதோடு அடுத்த வாரத்தில் 5 மத்திய அமைச்சர்களை மாற்றப் போகிறார்கள். 3 பேர் இலக்கா மாற்றப்பட உள்ளார்கள். அதன் காரணமாக பாஜகவின் சில முக்கிய தலைவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க திட்டமிட்டுள்ளார் மோடி. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளத்திலிருந்து 5 புதிய நபர்கள் மத்திய அமைச்சர் ஆவார்கள் என்று டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. இந்த நிலையில்தான் அண்ணாமலையை தற்காலிகமாக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பட்டியலில் சேர்த்துள்ள பாஜக அடுத்தபடியாக அவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான அமைச்சர் பதவி வழங்க இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக அண்ணாமலையை டெல்லியில் மட்டுமே வைத்திருக்காமல் தமிழ்நாட்டு அரசிலும் களமிறக்கி சில முக்கியமான அசைன்மெண்ட்டுகளையும் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளாராம் மோடி. அந்த வகையில் அதிமுக பாஜக கூட்டணி சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அண்ணாமலை தலையிட மாட்டார் என்றாலும் சில கட்சியின் தலைவர்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக தேர்தல் வியூக குழுவினரை அவர்களுடன் சந்திக்க வைக்குமாறு அவருக்கு டெல்லி மேலிடம் அசைன்மெண்ட் கொடுத்துள்ளதாம். அதன் காரணமாகவே அடுத்தபடியாக தமிழகம் வந்ததும் மீண்டும் திமுகவுக்கு எதிரான அரசியல் ஆயுதத்தை கையில் எடுக்கும் அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணியில் சேர வேண்டுமா வேண்டாமா என 2 மனநிலையில் இருக்கும் சில தலைவர்களை சந்தித்து தனது சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறாராம். குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை 2026 திமுக கூட்டணியை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று சபதம் எடுத்து இருப்பதால் அந்த சபதத்தை எப்படியேனும் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்று தீவிரமடைந்து இருக்கிறார். அதன் காரணமாக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் பாஜகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற முயற்சிகளில் அவர் ஈடுபட இருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் 2 முக்கிய தலைவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவார் என்று கூறுகிறார்கள். தனிப்பட்ட முறையில் இந்த அசைன்மெண்டை டெல்லி பாஜக அவருக்கு கொடுத்திருப்பதாகவும் தெரிகிறது. அடுத்த செய்தி. அதிமுக பாஜக கூட்டணியால் விஜய்க்கு ஏற்பட்ட சிக்கல். டெபாசிட் கூட கிடைக்காதாமே. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதிலிருந்தே 4 முதல் 5% வரை ஓட்டுகளை பெறுவார் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டது. ஆனால் விஜயோ இன்னும் முதல் தேர்தலையே சந்திக்காத போதும் தனக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பது போன்று காட்டிக்கொள்ள பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து ஒரு பில்டப் செய்தியை வெளியிட்டார். அதாவது விஜய்க்கு 15 முதல் 20% ஓட்டுகள் இருப்பதாக அவரை ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வைத்தார். பிரசாந்த் கிஷோர் இப்படி ஒரு தகவலை வெளியிட்டதை அடுத்து திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளிலும் தமிழ்நாட்டில் விஜய் நிலவரம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள தங்களது உளவுத்துறை மூலம் சர்வே நடத்தினார்கள். அப்போதுதான் விஜயகாந்த் அளவுக்கு கூட விஜயால் அரசியலில் பெரிதாக வர முடியாது, அதிகபட்சம் 5% ஓட்டுகளை மட்டுமே பெறுவார். குறிப்பாக விஜய் ரசிகர்கள் மட்டுமே அவருக்கு ஓட்டு போடுவார்கள். மற்றபடி ரஜினி, அஜித் ரசிகர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். சாதாரண பொதுமக்களுக்கும் சினிமா நடிகர்கள் மீது பெரிதாக எதிர்பார்ப்பு இல்லை என்பதால் விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாகவே விஜயால் தங்களது வாக்கு வங்கியை பெரிய அளவில் சரிக்க முடியாது என்று அதிமுக, திமுக கட்சிகள் சற்று நிம்மதி அடைந்துள்ளார்கள். ஆனால் இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருப்பது திமுகவுக்கு மட்டுமின்றி தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை நாம் பிரிக்க வேண்டும் என்றுதான் நடிகர் விஜய் திட்டமிட்டு அரசியல் செய்து வருகிறார். ஆனால் தற்போது அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருப்பதால்
திமுகவுக்கு எதிரான மக்கள் அதற்கு நேரெதிர் கூட்டணியான அதிமுக பாஜகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாகவே வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சி பெருவாரியான தொகுதிகளில் டெபாசிட் இழந்து படுதோல்வியை சந்திக்கும் என்று கூறுகிறார்கள். இப்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்ததை அடுத்து நம்மை தேடி வந்து கூட்டணி பேசிய அதிமுகவிடம் 117 தொகுதி 2.5 ஆண்டு முதலமைச்சர் என்றெல்லாம் பேசி தெரித்து ஓட வைத்து விட்டோமே என்று நடிகர் விஜய் கடும் கலவரத்தில் இருக்கிறாராம். அந்த வகையில் அதிமுக பாஜக தலைமையில் மெகா கூட்டணி உருவாகி இருப்பது மு.க. ஸ்டாலின் மட்டுமின்றி நடிகர் விஜயையும் ஆட்டம் காண வைத்திருக்கிறது. அடுத்த செய்தி, டெல்லிக்கு போன பொன்முடி விவகாரம். டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸ். தமிழகத்தில் உள்ள திமுகவை பொறுத்தவரை இந்து மதத்தையும் இந்து மக்களையும் இழிவுபடுத்துவதையே தங்களது முக்கிய அரசியலாக கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவின் அமைச்சர் பொன்முடி தாங்கள் பெரியார் கொள்கையை பின்பற்றுகிறோம், திராவிட அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சைவ வைணவ மதங்களின் அடையாளங்களை ஆபாசமாக பேசியிருந்தார். குறிப்பாக விலைமாத வீட்டுக்கு ஒரு இளைஞர் செல்வது போலவும் அங்கு அவர்கள் கேட்கும் கேள்விகளை அருவருக்கத்தக்க வகையில் அவர் அந்த மேடையில் பேசியிருந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையானது. இதனால் அவரது கட்சி பதவியை பறித்தார் மு.க. ஸ்டாலின். என்றாலும் பொன்முடியின் அமைச்சர் பதவிக்கு செக் வைக்கவில்லை. இதன் காரணமாக தற்போது அதிமுக பாஜக மற்றும் இந்து முன்னணியும் பொன்முடியின் இந்த பேச்சுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல காவல் நிலையங்களில் புகார் அளித்துள்ளார்கள். இந்த நிலையில் தமிழக பாஜக சார்பில் தேசிய மகளிர் ஆணையத்தில் இது குறித்து புகார் அளித்துள்ளார்கள். அவர் பேசிய வீடியோவையும் அனுப்பி வைத்து அவர் மீது இப்போது வரை திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதனால் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார்கள். இதையடுத்து தேசிய மகளிர் ஆணையத்திலிருந்து தமிழக டிஜிபிக்கு ஒரு அவசர கடிதம் அனுப்பியுள்ளார்கள். அதில் பொதுவெளியில் மோசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொதுவெளியில் ஆளுங்கட்சியின் அமைச்சர்கள் இழிவாக பேசுவது தவறான முன் உதாரணமாகிவிடும். அதனால் அவர் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையம் தமிழக டிஜிபிக்கு அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் அமைச்சர் பொன்முடி மீது மு.க. ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் டிஜிபி எடுத்தாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அதோடு இந்த பொன்முடி ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க இருந்தவர் கடைசி நேரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று அதிலிருந்து தப்பிவிட்டார். என்றாலும் பொதுவெளியில் மிக மோசமான வார்த்தைகளை அவர் வெளியிட்டு வருகிறார். அது தொடர்ந்து வரும் நிலையில்தான் தற்போது சைவம் வைணவ மதங்களை வைத்து விலைமாது ஒரு வீட்டில் நடக்கும் ஒரு சம்பவத்தை மிக ஆணவத்துடன் பேசியிருக்கிறார். அதனால் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பாரா, இல்லை இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரும் ராசாவை போன்று இவரையும் பாதுகாப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, தமிழக பாஜக தலைவர் பதவிக்காலம் முடிந்து பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கும் அண்ணாமலை அடுத்த வாரத்தில் முக்கிய மத்திய அமைச்சராக பதவி ஏற்பது, அதோடு மீண்டும் தமிழகத்துக்கு வந்து 2026 சபதத்தை முடிப்பதற்கு களம் இறங்க தயாராகி வருவது, சைவம் வைணவம் குறித்து மோசமாக பேசிய அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.